வணக்கம். வெளிச்சம் தொலைக்காட்சி நேயர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உலகெங்கும் வாழுகிற ஒட்டுமொத்த தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் எனது இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று உலகம் முழுவதும் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் உட்பட தமிழர்கள் தமிழர் திருநாளை கொண்டாடுகிற ஒரு உன்னத நாள், போதி திருநாள். அதுதான் போகி திருநாள் என்று அழைக்கப்படுவதாக பண்டிதர் அயோத்திதாசர் குறிப்பிடுகிறார். போதி திருநாள் என்பது கௌதம புத்தர் ஞானமடைந்த நாள், அவருடைய நினைவாக கொண்டாடப்படுகிற நாள் என்று பௌத்த மரபுகள் கூறுவதாக சொல்லப்படுகிறது. தமிழர்கள் ஒரு காலத்தில் பௌத்தர்களாக வாழ்ந்தோம் என்பது வரலாறு. பௌத்தம் அழித்தொழிக்கப்பட்ட நிலையில் பௌத்த மரபுகள், பௌத்த பண்பாடுகள் அனைத்தும் சனாதன பண்பாட்டோடு கரைந்து விட்டது, ஒன்றோடு ஒன்று கலந்து விட்டது. ஆகவே இன்றைக்கு நாம் எதுவெல்லாம் இந்துத்துவ பண்பாடு அல்லது தமிழர் பண்பாடு என்று சொல்கிறோமோ அவையெல்லாம் ஒரு காலத்தில் பௌத்த பண்பாடாக இருந்தது என்பதை யாரும் மறுக்க இயலாது. இன்றைக்கு போகி பண்டிகை, நாளை பொங்கல், தை 1, அதற்கு அடுத்த நாள் மாட்டுப் பொங்கல், அதற்கு அடுத்த நாள் கன்னித்திருநாள் என்றும் கரிநாள் என்றும் அழைக்கப்படுகிற ஒரு இனிய நாள். இந்த 4 நாட்களும் தமிழ்நாட்டில் சிறப்புக்குரியவை. வட இந்திய பகுதிகளில் இந்த 4 நாட்களும் கொண்டாடப்படுவதில்லை. மகர சங்கராந்தி என்று, சங்கர் என்பது இன்றைக்கு சிவபெருமானை குறிப்பதாக நாம் கருதுகிறோம். ஆனால் ஒரு காலத்தில் அது பௌத்தருடைய 1000 பெயர்களில் ஒன்று. விநாயகர் என்பதே பௌத்தருடைய, அதாவது புத்த பெருமானுடைய 1000 பெயர்களுள் ஒன்று. 1000 பெயர்களை கொண்ட ஒரு மாமனிதர் கௌதம புத்தர். ஐயனார் என்பது கூட அவருடைய பெயர்களில் ஒன்று என்றுதான் அழைக்கப்படுகிறது. ஐயப்பன் என்பது கூட அவருடைய பெயர்களுள் ஒன்று. ஆகவே பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பு அல்லது பல 1000 தலைமுறைகளுக்கு முன்பு ஒட்டுமொத்த இந்திய தேசமே பௌத்தத்தை பின்பற்றியது என்பதை நாம் அறிவோம். பெரும்பான்மையான மக்கள், மன்னிக்கவும், சைனஸ் தொல்லையால் தும்மல், மன்னிக்க வேண்டுகிறேன். ஆகவே இந்த பௌத்த மரபு மெல்ல மெல்ல சிதைந்து இன்றைக்கு இந்தியா முழுவதும் அது இந்துத்துவ பண்பாடாக அல்லது சனாதன பண்பாடாக மாறியிருக்கிறது என்றாலும் கூட தமிழ்நாட்டில் இன்னும் இதனை தமிழர் திருநாள் என்றுதான் நாம் அழைக்கிறோம். உழவுத் தொழிலை மட்டுமே வாழ்வாதாரமாக கொண்டு உழைத்து வாழுகிற பாட்டாளி மக்கள், பாடுபடும் உழைக்கும் மக்கள் நம்முடைய அறுவடை திருவிழாவைத்தான் இப்படி கொண்டாடுகிறார்கள் என்கிற மரபு தமிழர் மரபு. ஆக இந்த இனிய நாளில் நாம் மகிழ்ச்சியாக பொங்கலை கொண்டாட முடிகிறதா என்றால் இல்லை. ஒன்று, ஈழத்தில் தமிழ்ச் சொந்தங்கள் இன்னும் தங்களுடைய இன்னல்களில் இருந்து விடுபடவில்லை, அவர்களின் அவலம் மாறவில்லை.
2009 நடந்த முள்ளிவாய்க்கால் யுத்தத்திற்கு பிறகு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே நாம் பொங்கல் கொண்டாடுவதை தொடர்ச்சியாக தவிர்த்து வந்தோம். ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் இல்லை என்று தான் நான் அறிக்கை விடுத்து வந்தேன். கடந்த ஆண்டும் இந்த ஆண்டும் தான் நாம் அவ்வாறு பொங்கலை கொண்டாட வேண்டாம் என்ற அறிவிப்பை செய்யவில்லை. அப்படியென்றால் ஈழத்தமிழர்கள் தங்களுடைய இன்னல்களிலிருந்து துன்ப துயரங்களிலிருந்து மீண்டு விட்டார்களா என்றால் இல்லை. நான் அண்மையிலே ஈழத்துக்கு போயிருந்த போது அங்கே கண்ட காட்சிகள் இன்னும் என்னை கடுமையான மன உளைச்சலுக்கு உள்ளாக்கி இருக்கிறது. சாலை வசதிகள் மேம்படுத்தப்பட்டு இருக்கின்றன. ஒரு சிலருக்கு வீடு கட்டித்தரப்பட்டுள்ளன. ஆனால் இன்னும் குக்கிராமங்களில் சாலை இணைப்புகள் இல்லை, மின் இணைப்புகள் இல்லை, குடிநீர் வசதி இல்லை. அச்சத்திலிருந்து பீதியிலிருந்து இன்னும் மக்கள் முழுமையாக விடுபடவில்லை. தங்களுடைய காணிகளை அவர்களால் மீளப்பெற முடியவில்லை. தங்களுடைய கிராமங்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். தாங்கள் வழிபட்டு வந்த வழிபாட்டு தலங்கள் காணாமல் போய்விட்டன. பல இடங்களிலே பௌத்த விகார்கள், சிங்கள பௌத்த விகார்கள் கட்டப்பட்டிருக்கின்றன. எந்த பக்கம் திரும்பினாலும் புத்த விகார், எப்பக்கம் திரும்பினாலும் சிங்கள அறிவிப்புகள், வீதிகளுக்கு சிங்கள பெயர்கள், கடைகளுக்கு சிங்கள பெயர்கள் என்று சிங்களமயமாதல் அதிகரித்திருக்கிறது. ஆகவே அங்கு தமிழ் சொந்தங்கள் இன்னும் மீளவில்லை, மீட்சி பெறவில்லை என்பது நீடிக்கவே செய்கிறது. உலகமெங்கும் வாழ்கிற ஒட்டுமொத்த தமிழ்ச் சமூகமும் அந்த துயரத்திலிருந்து மீண்டு விட்டார்களா என்றால் இல்லை. ஆகவே இதனை உற்சாகமாக நாம் கொண்டாட முடியாத நிலையில்தான் இருக்கிறோம். இரண்டாவது, விவசாயம் மிக மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. பருவமழை பொய்த்ததால் நாம் அக்காலத்தில் முப்போகம் விளைவித்தோம் என்று படிக்கிறோம். பிறகு இருபோகமாக அது சுருங்கியது. இப்போது டெல்டா மாவட்டங்களிலே கூட ஒரு போகம்தான் விளைவிக்க முடியும் என்கிற நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு இரண்டு காரணம். ஒன்று, பருவமழை பொய்த்து உள்ளது. இரண்டாவது, ஆற்று நீர் சிக்கல் அண்டை மாநிலங்களோடு தருகிற நெருக்கடி. குறிப்பாக காவிரியின் குறுக்கே மேலும் ஒரு அணையை கட்டப்போகிறார்கள். மேகதாது என்னும் இடத்தில், மேகேதாட்டு என்கிற இடத்தில் 5000 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே அங்கு அணை கட்ட இருக்கிறார்கள். மத்திய அரசாங்கமே ஒருதலைபட்சமாக ஓரவஞ்சனையாக கர்நாடக அரசுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்து 2000 கோடி ரூபாய் அதற்கு ஒதுக்கீடு செய்வதற்கு முன் வந்திருக்கிறது. ஏற்கனவே அவர்கள் நமக்கு நடுவர் மன்றம் அளித்த தீர்ப்பையும் சரி, உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பையும் சரி மதிக்கவில்லை. உரிய காலத்தில் உரிய அளவில் நமக்கு வழங்க வேண்டிய ஆற்று நீரையும் வழங்கவில்லை. ஆகவே இயற்கையிலேயே பருவமழை பொய்த்திருப்பது ஒரு காரணம். அண்டை மாநிலங்கள் நம் மீது செலுத்துகிற ஆதிக்க போக்கு, ஆற்று நீர் சிக்கல் ஒரு காரணம். இதனால் தமிழ்நாட்டில் விவசாயம் நாளுக்கு நாள் அருகி வருகிறது. மக்களுக்கான இன்னல்கள் பெருகி வருகிறது. விவசாயிகள் கடன் சுமைகளாலும் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி வருகிறார்கள். விவசாய தொழில், உழவு தொழில், அந்த பயிர் தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதனாலும் தற்கொலை அளவுக்கு தள்ளப்படுகிற நிலையை நாம் பார்க்கிறோம். ஆக இப்படி விவசாயிகள் இன்னல்களுக்கு, துன்பங்களுக்கு ஆளாகி இருக்கிற சூழலில் நாள்தோறும் போராடிக்கொண்டே இருக்கிற அளவுக்கு தள்ளப்பட்டிருக்கிற ஒரு சூழலில் தங்கள் மீதான கடன் சுமைகளை எல்லாம் மத்திய மாநில அரசுகள் தள்ளுபடி செய்ய வேண்டும், இலவச மின்சாரம் தர வேண்டும், பருவமழை பொய்த்ததால் ஏற்பட்டிருக்கிற இழப்புக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்றெல்லாம் கோரிக்கை விடுத்து போராடி கொண்டிருக்கிற அவலத்தை நாம் பார்க்கிறோம். விவசாயம் அல்லாத பிற தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அரசு, குறிப்பாக அரசு துறைகளில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு, தொழிலாளர்களுக்கு விடுபடக்கூடிய சம்பளம் கிடைக்கிறது.
தீபாவளி பொங்கல் போனஸ் கிடைக்கிறது. ஆண்டுதோறும் சம்பள உயர்வு இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறது. இப்படி விவசாயம் செய்யாதவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது. விவசாயம் செய்யக்கூடியவர்களுக்கு விளைச்சலும் இல்லை, கடன் சுமை இன்னொரு புறம். எந்த நிலையிலும் தலைநிமிர முடியாத அளவுக்கு ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. ஆக இந்த விழா விவசாயத்தோடு தொடர்புடைய விழா. பொங்கல் விழா என்பது பயிர் தொழிலோடு தொடர்புடைய விழா, உழவர்களுக்கான ஒரு திருநாள், உழவர்கள் கொண்டாடும் உன்னத பெருவிழா. ஆனால் விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள், அதாவது விவசாய கூலிகள் கடுமையான பாதிப்புக்குள்ளாகி இருக்கிற நிலையில் எப்படி நாம் இதை உற்சாகமாக, மகிழ்ச்சியாக, பூரிப்பாக கொண்டாட முடியும்? இந்த கேள்விகளுக்கு இடையிலே தான், இத்தகைய விமர்சனங்களுக்கு இடையில் தான் நாம் இத்தகைய பண்டிகைகளையும் தவிர்க்காமல் அதை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. முன்னேறிய வகுப்பை சார்ந்தவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு வழங்குவதற்கு சட்டம் இயற்றியிருக்கிறார்கள். அதற்கு மோடி அரசு சொல்லுகிற காரணம், முற்பட்ட வகுப்பை சார்ந்த சமூக பிரிவினரில் ஏழைகள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதுதான். ஏழைகளுக்கு உதவுதல் என்பது சாதி வாரியாக செய்யக்கூடியதல்ல. அது ஒரு பொதுவான காமன் ஃபினாமினா, ஒரு பொதுவான போக்கு. அது எல்லா சாதியிலும் ஏழைகள் உண்டு. எல்லா சாதியை சார்ந்த, மதங்களை சார்ந்த பொதுமக்கள், வறுமைக்கு ஆளான பொதுமக்கள் ஏராளம் உண்டு. ஆகவே இதற்கென்று சிறப்பான கூடுதல் வறுமை ஒழிப்பு திட்டத்தை அறிவிக்க வேண்டும். விவசாய புரட்சியை செய்வதுதான் அதற்கு தேவையான ஒன்று. ஆனால் இன்றைக்கு விவசாய நிலங்கள் எல்லாம் நிலம் உள்ள மக்களிடமிருந்து பறிக்க பெற்று அது கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு, பன்னாட்டு நிறுவனங்களுக்கு ஒப்படை செய்யப்படுகிறது, தரிசு நிலமாக்கப்பட்டு வழங்கப்படுகிறது. அரசுக்கு சொந்தமான இடங்களை மட்டுமல்ல, தனியாருக்கு சொந்தமான நிலங்களும் மிக குறைந்த விலைக்கு கையகப்படுத்தப்பட்டு முதலாளிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. பெருநகரங்களை ஒட்டிய விளைநிலங்கள் அனைத்தும் இன்றைக்கு பாழாகி கிடக்கின்றன, தரிசாகி கிடக்கின்றன. ரியல் எஸ்டேட் என்கிற வீட்டடி மனைகளுக்காக அல்லது அடுக்குமாடி குடியிருப்புகளுக்காக அந்த வீட்டு மனை வியாபாரத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் இந்த நிலங்களை எல்லாம் இன்றைக்கு விலை கொடுத்து வாங்கிவிட்டதனால் விளைச்சல் இல்லை. அரசு பன்னாட்டு நிறுவனங்களுக்கு உதவி செய்கிறது, கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு உதவி செய்கிறது. விவசாயத்தை மேம்படுத்த எந்த திட்டமும் இல்லை. இன்னொருபுறம் டெல்டா மாவட்டங்களில் மீத்தேன் எரிவாயு கிடைக்கிறது, ஹைட்ரோ கார்பன்ஸ் கிடைக்கிறது. ஆகவே அந்த விளைநிலங்களில் எல்லாம் மிகப்பெரிய ராட்சத குழாய் கிணறுகள் பதித்து அதிலிருந்து அந்த வேதிப்பொருள்களை எல்லாம் உறிஞ்சி எடுப்பதற்கான வேலைகளில் ஈடுபட்டு வருகின்றன. பெட்ரோல் உள்ளிட்ட பல்வேறு வேதிப்பொருள்கள் டெல்டா மாவட்டங்களில் பாண்டிச்சேரி பாகூரிலிருந்து புதுக்கோட்டை மாவட்டம் வரையில், நெடுவாசல் வரையில் பூமிக்கு அடியிலே ஹைட்ரோ கார்பன் நிலக்கரி பதிந்து கிடக்கிறது, புதைந்து கிடக்கிறது, படிந்து கிடக்கிறது. இவற்றையெல்லாம் இன்னும் 100 ஆண்டுகளுக்கு தோண்டி எடுக்க முடியும், உறிஞ்சி எடுக்க முடியும். ஆக அதற்கான செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்குத்தான் அரசு முயற்சிக்கிறதே தவிர அந்த விவசாயத்தை மேம்படுத்துவதற்கு எந்த முயற்சியும் மேற்கொள்ளவில்லை. டெல்டா மாவட்டத்தின் விவசாயம் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது. இப்படி மோடி அரசும் சரி, மாநில அரசும் சரி, விவசாயத்தை மேம்படுத்துவதற்கான எந்த முனைப்பிலும் முயற்சியிலும் ஈடுபடவில்லை என்பதை இந்த நேரத்தில் நாம் நினைவு கூறுவது தவிர்க்க முடியாதது. இப்படி விவசாயிகள், உழவர்கள், உழவு தொழிலை செய்யக்கூடிய சாதாரணமான சராசரியான கூலி தொழிலாளர்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும் சூழலில் தவிர்க்க முடியாத ஒரு மரபாக, ஒரு பண்பாட்டு கடமையாக இந்த பொங்கலையும் நாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. இந்த பொங்கல் திருவிழாவில் மீண்டும்
ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்கும் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எமது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விவசாயத்தை பாதுகாக்கவும் நமது அடிப்படை வாழ்வாதாரமாக இருக்கிற இந்த நிலத்தை பன்னாட்டு நிறுவனங்களின் ஆக்கிரமிப்புகளில் இருந்து பாதுகாக்கவும் பொங்கல் பெருநாளில் அனைவரும் உறுதியேற்போம் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அடுத்து மாநாட்டுக்கு இன்னும் சில நாட்களே உள்ளன. இன்றைக்கு தேதி 14. இன்னும் மிகச்சரியாக 8 நாட்கள் தான் இடையில் உள்ளன. 23ஆம் தேதி நாம் இந்நேரம் திருச்சியிலே லட்சக்கணக்கில் கூடியிருப்போம். சரியாக 4 மணிக்கு கலை நிகழ்ச்சி தொடங்குகிறது. 5:30 மணிக்கு மாநாட்டில் தலைவர்களின் உரை தொடங்கும். 10 மணிக்குள்ளாக நாம் முடித்தாக வேண்டும். நம்முடைய தோழமை கட்சி தலைவர்கள் அனைவரும் இந்த மாநாட்டில் பங்கேற்று உரையாற்ற இருக்கிறார்கள். சனாதனமா ஜனநாயகமா என்கிற கேள்விக்கு விடை தேடக்கூடிய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாநாடு. நீண்ட நெடுங்காலமாக இந்த மண்ணை எழுதப்படாத ஒரு அரசியல் சட்டமாக இருந்து இயக்கி கொண்டிருக்கிற, ஆளுமை செய்து கொண்டிருக்கிற ஒரு கோட்பாடாகவும் சட்டமாகவும் இயங்கி கொண்டிருப்பதுதான் சனாதனம். இந்த சொல் தமிழ் சொல் இல்லை என்பதால் நமக்கு பொருள் புரியாமல் இருக்கலாம். இதற்கு நேர் இணையான தமிழ் சொல்லை நாம் தேட முடியாது. சனாதனம் அப்படிப்பட்ட ஒரு தனி சிறப்பு வாய்ந்த ஒரு சொல், வடமொழி சொல் தான். அதிகபட்சம் இதை தமிழ்படுத்த வேண்டுமானால் பழமைவாதம் என்று சொல்லலாம். பழமைவாதம் எல்லாம் காலத்தால் பழமையானது என்று நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. பௌத்தம் கூட காலத்தால் பழமையானது தான், ஆனால் அது சனாதனம் இல்லை. இஸ்லாம் கோட்பாடு கூட காலத்தால் பழமையானது தான், ஆனால் அது சனாதனம் இல்லை. கிறித்தவம் கூட காலத்தால் பழமையானது, ஆனால் அது சனாதனம் இல்லை. சனாதனம் என்பது மிக மிக அடிப்படையான ஒரு கோட்பாட்டை கொண்டிருக்கிறது. மனிதர்கள் பிறப்பால் உயர்ந்தவர்கள், பிறப்பால் தாழ்ந்தவர்கள் என்கிற அந்த கோட்பாடு தான். பாலின வேறுபாட்டையும் அது கொண்டிருக்கிறது. ஆண்கள் எந்த சாதியாய் இருந்தாலும் அவர்கள் உயர்ந்தவர்கள், பெண்கள் அவர்கள் எந்த சாதியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் ஆண்களுக்கு கீழானவர்கள் தான், ஆண்களுக்கு கட்டுப்பட்டவர்கள் தான் என்கிற கருத்தை கொண்டதுதான் சனாதனம். சுதந்திரத்தை மறுப்பது சனாதனம். யாரும் தாம் விரும்பியதைப் போல வாழ்ந்துவிட முடியாது. சனாதனம் அதை ஏற்காது. படிக்க விரும்புகிறவன் படிக்க முடியாது, விரும்புகிற உடையை உடுத்த முடியாது, விரும்புகிற வாழிடத்தில் வாழ முடியாது. இதையெல்லாம் மறுக்கிற, சுதந்திரத்தை மறுக்கிற, கருத்து சொல்ல சுதந்திரத்தை மறுக்கிற ஒரு கோட்பாடு, அதுவே சட்டமாக இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு நிலை, அதுதான் சனாதனம். சமத்துவத்தை ஒருபோதும் ஏற்காது. சனாதனத்தில் சமத்துவமே கிடையாது. ஒரே சாதிக்குள்ளும் சமத்துவம் கிடையாது, வேறுபட்ட சாதிகளுக்கு இடையிலேயும் சமத்துவம் கிடையாது, வருணங்களுக்கு இடையிலும் சமத்துவம் கிடையாது. வர்ணாசிரம தர்மம் என்பதுதான் சனாதன தர்மம். மனு தர்மம் என்பதுதான் சனாதன தர்மம். பிரம்மனுடைய படைப்பிலே மனிதர்கள் 4 வர்ணங்களை சார்ந்தவர்களாக படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை வலியுறுத்துவதுதான் மனு தர்மம் அல்லது வர்ணாசிரம தர்மம் அல்லது சனாதன தர்மம். பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்திரன் என்கிற இந்த 4 வர்ணங்களை சார்ந்தவர்களாக இந்திய சமூக கட்டமைப்பிலே, குறிப்பாக இந்து சமூக கட்டமைப்பிலே மனிதர்களை பாகுபடுத்தி இருக்கிறது, வகைப்படுத்தி இருக்கிறது. இதில் பிராமணர்கள் என்கிற பார்ப்பனர்கள் மட்டும்தான் கல்வி கற்கிற உரிமையை பெற்றவர்கள். கடவுளோடு பேசக்கூடிய, கடவுளோடு உரையாடக்கூடிய, கடவுளுக்கு நேரடியாக நின்று தொண்டு செய்யக்கூடிய உரிமைகளை பெற்றவர்கள்.
அவர்கள் பள்ளிக்கூடம் பல்கலைக்கழகம் என்று போய் படிக்காவிட்டாலும் கூட அவர்கள் பொருளாதாரத்தில் எவ்வளவு பின்தங்கிய நலிவடைந்த நிலையில் இருந்தாலும் கூட அவர்கள் உயர்ந்தவர்கள். பரப்பே அவர்களுக்கு உயர்வானவர்கள் என்கிற ஒரு தகுதியை தந்து விடுகிறது. பிராமணராக பிறந்தால் அவர் எல்லா சாதிகளை விடவும் மேலானவர், உயர்ந்தவர். எல்லா சாதிகளை சார்ந்தவர்களும் அவருக்கு உரிய மரியாதையை தர வேண்டும் என்பதை வலியுறுத்துகிற ஒரு தர்மம்தான், அதை தொடர்ந்து கட்டி காப்பாற்றி வருகிற ஒரு தர்மம்தான் சனாதன தர்மம். பிராமணருக்கு கீழே இருக்கக்கூடிய மற்ற 3 வர்ணங்களை சார்ந்தவர்களும் வெவ்வேறு சாதிகளின் பெயரால் அடையாளப்படுத்தப்பட்டாலும் கூட அத்தனை பேரும் பிராமணர்களுக்கு கீழானவர்கள் தான், கீழ் சாதியை சார்ந்தவர்கள் தான். அவர்களில் தீண்டாமை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கீழ் சாதியை சார்ந்தவர்கள் என்கிற அந்த பாகுபாடு உண்டு. அதான் டிஸ்கிரிமினேஷன், சோஷியல் டிஸ்கிரிமினேஷன். பிராமணர்களுக்குள்ளேயே பல சாதிகள் உண்டு, அதிலும் தீண்டாமை என்கிற டிஸ்கிரிமினேஷன் உண்டு. மேல் கீழ் என்பதுதான், மேல் கீழ் என்பதுதான், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்பதுதான் தீண்டாமையின் மிக முக்கியமான மைய கரு. எனவே இந்த மனிதர்களை வர்ணத்தின் பெயரால், சாதியின் பெயரால் தனித்தனியே கூறு போட்டிருக்கிற, பாகுபடுத்தி வைத்திருக்கிற ஒரு சட்டமாகவும் ஒரு கோட்பாடாகவும் அழைக்கப்படுவது தான், இயங்கிக் கொண்டிருப்பது தான் சனாதன தர்மம். இப்போது ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் அதை கட்டி காப்பாற்ற வேண்டும், அதை மீண்டும் இங்கே நிலைநிறுத்த வேண்டும் என்று துடிப்பதற்கு என்ன காரணம் என்றால், பல ஆயிரம் ஆண்டுகளாக இந்த சோஷியல் ஆர்டர் கட்டி காப்பாற்றப்பட்டு வந்த நிலையில் தற்போது அதற்கு ஒரு ஆபத்து உருவாகி இருக்கிறது என்றால், அதற்கான அந்த ஆபத்திற்கான மிக முக்கிய காரணி எது என்றால், புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் வகுக்கப்பெற்ற அல்லது வரையறுக்கப்பெற்ற அரசமைப்பு சட்டம் என்கிற இந்திய கட்டமைப்பு சட்டம்தான். கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா என்பதை இந்திய கட்டமைப்பு சட்டம் என்றே நாம் அழைக்கலாம். கடந்த காலத்தில் இருந்த இந்தியாவாக இல்லாமல் இனி புதியதொரு இந்தியாவை, ஒரு நவீன இந்தியாவை, ஒரு மாடர்ன் இந்தியா, ஒரு புதிய இந்திய சமூகத்தை உருவாக்குவதற்கான ஒரு சட்டம். அதனால்தான் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, இந்தியாவை கட்டமைப்பதற்கான சட்டம். அந்த சட்டத்தில் என்ன கோட்பாடு அடிப்படையாக இருக்கிறது என்றால், இந்தியாவை சார்ந்த ஒவ்வொரு குடிமகனுக்கும் நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் கிடைப்பதற்கு ஏற்ற ஒரு குடியரசை அமைப்பது. அதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய கோட்பாட்டில் மிக முக்கியமானது. இறையாண்மையுள்ள, சமதர்மம் உள்ள, மதசார்பற்ற ஜனநாயக குடியரசை நிறுவுவது எதற்காக என்றால், ஒவ்வொரு குடிமகனுக்கும் நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் கிடைக்க வேண்டும் என்பதுதான். இது எதில் இருக்கிறது, இந்த கோட்பாடு எதுவாக இங்கே இருக்கிறது என்றால், அதுதான் அரசமைப்பு சட்டமாக இருக்கிறது. கோட்பாடாகவும் இருக்கிறது, சட்டமாகவும் இருக்கிறது. டாக்ட்ரின் ஆஃப் டெமோக்ரஸி அல்லது கோட் ஆஃப் டெமோக்ரஸி, ஜனநாயகத்திற்கான சட்டம், ஜனநாயகத்திற்கான ஒரு கோட்பாடு. இதை கொண்டுதான் இன்றைக்கு பழைய சனாதன நடைமுறைகளை மெல்ல மெல்ல தகர்த்து வருகிறோம் என்பதை உணர்ந்து கொண்ட சனாதன சக்திகள், அவர்கள் பிஜேபி என்கிற பெயரால் அடையாளப்படுத்தப்படுகிறார்கள், ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட சங் பரிவார் அமைப்புகளின் பெயரால் அழைக்கப்படுகிறார்கள். இந்த சனாதன சக்திகளின் நோக்கம் 2500 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மண்ணில் நிலவிய அதே சனாதனத்தை, பிறப்பின் அடிப்படையிலான உயர்வு தாழ்வை தக்க வைக்க வேண்டும், அதை மேலும் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதுதான். அதற்காகவே ஒரு அரசியல் இயக்கத்தை உருவாக்கி பாரதிய ஜனதா என்கிற பெயரால் தேர்தல் அரசியலில் ஈடுபட்டு நாடாளுமன்ற ஜனநாயகத்தை ஏற்றுக்கொண்டு அந்த அடிப்படையில் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியிருக்கிறார்கள். இந்த 4-5 ஆண்டுகளில் இந்திய மண்ணிலே இந்த சனாதனம் எந்த அளவுக்கு தலைவிரித்து ஆடுகிறது, தலித்துகளுக்கு, பழங்குடி மக்களுக்கு, பெண்களுக்கு
இதர சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற நிலை இருக்கிறது என்பதை நாம் அறிவோம். மீண்டும் அவர்களின் கைகளில் ஆட்சி அதிகாரம் கிட்டுமேயானால் இந்த தேசத்தை அவராலும் காப்பாற்ற முடியாது. அவர்களின் நோக்கம் எப்பாடுபட்டாவது இன்றைக்கு நடைமுறையில் இருக்கிற புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வரையறுத்து தந்திருக்கிற இந்த அரசியலமைப்பு சட்டத்தை அடியோடு மாற்ற வேண்டும். இந்திய கட்டமைப்பு சட்டத்தை அடியோடு மாற்ற வேண்டும். அது நடைமுறையில் இருக்கக்கூடாது. அந்த சட்டம் நடைமுறையில் இருப்பதால் தான் இன்றைக்கு நாம் கருத்து சுதந்திரத்தை பயன்படுத்தி ஆளும் கட்சியான பாரதிய ஜனதாவையே நம்மால் விமர்சிக்க முடிகிறது. அதற்கு பின்னணியில் இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிற RSS உள்ளிட்ட சங் பரிவார் அமைப்புகளையும் நாம் விமர்சிக்க முடிகிறது. அப்படி விமர்சிப்பதற்கான ஜனநாயகத்தை தருவது அரசமைப்பு சட்டம். அதுதான் இன்றைக்கு சமூக நீதி என்கிற கோட்பாட்டின் அடிப்படையிலான இடஒதுக்கீட்டை நமக்கு வழங்கியிருக்கிறது, ஒரு முன்னுரிமையாக வழங்கியிருக்கிறது. ஆக இதுவெல்லாம் தடுக்கப்பட வேண்டுமானால், தகர்க்கப்பட வேண்டுமானால் இன்றைக்கு நடைமுறையில் இருக்கிற புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதி நடைமுறையில் இருக்கிற இந்த அரசமைப்பு சட்டம் நீடிக்கக்கூடாது. மாறாக மனு தர்ம சட்டம், கோட் ஆஃப் மனு மீண்டும் வெளிப்படையான அளவில் நடைமுறைக்கு வர வேண்டும் என்பதுதான். எனவே அப்படிப்பட்ட ஒரு சனாதன போக்கு மீண்டும் தலை தூக்கி விடக்கூடாது. அது இங்கே நிலை பெற்று விடக்கூடாது. அதை தடுத்தே ஆக வேண்டும். சட்டத்தையும் ஜனநாயகத்தையும் காப்பாற்றி ஆக வேண்டும் என்கிற அந்த அக்கறை உணர்வோடு தான் நாம் இன்றைக்கு சனாதன பயங்கரவாதத்தை எதிர்த்து தேசம் காப்போம் என்கிற அறைகூவலை முன்வைத்திருக்கிறோம். அதற்காக ஒரு மாநாட்டையும் அறிவித்திருக்கிறோம். ஏற்கனவே இது பற்றி உங்களிடத்தில் விரிவாக நான் பேசியிருக்கிறேன். இது தேர்தல் நேரம் என்பதால் திமுகவோடு நெருக்கமாக இருக்கிற கூட்டணி கட்சிகளின் தலைவர்களை மட்டும் அழைத்திருக்கிறோம். இல்லை என்றால் இன்னும் விரிவாக நாம் இந்த களத்தை உருவாக்கியிருக்க முடியும். இன்னும் பலரை நாம் இந்த மாநாட்டுக்கு அழைத்திருக்க முடியும். ஆகவே திமுக, காங்கிரஸ், இடதுசாரிகள் மற்றும் மதிமுக, கொங்கு மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி என்ற 9 கட்சிகளை கொண்ட இந்த கூட்டணி கட்சிகளின் கூட்டணியின் தலைவர்கள் அனைவரும் பங்கேற்கிறார்கள். குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்கிறார். இடதுசாரி கட்சிகளின் தலைவர்கள் சீதாராம் யெச்சூரி அவர்களும் சுதாகர் ரெட்டி அவர்களும் இந்த மாநாட்டில் பங்கேற்று சிறப்புரையாற்ற இசைவளித்திருக்கிறார்கள். மேலும் இந்த கட்சியில் இடம்பெற்றிருக்கிற அனைவரும், தோழமை கட்சி தலைவர்கள் யாவரும் பங்கேற்று உரையாற்ற இருக்கிறார்கள். இது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த மாநாடு. தவிர்க்க முடியாத நிலையில் டிசம்பர் 10ஆம் தேதி தள்ளி வைக்க நேர்ந்துவிட்டது. டிசம்பர் 10 மிக உற்சாகமாக தோழர்கள் எல்லாம் சுவரெழுத்து விளம்பரம், சுவரொட்டி துண்டறிக்கை பிரச்சாரம், வண்டி வாகனங்களுக்கான முன்பணம் தருதல், சமூக வலைத்தளங்களில் தொடர்ந்து எழுதுதல், மீம்ஸ் போன்ற வடிவங்களை அமைத்து கருத்துக்களை பரப்புதல் என பல வகையிலும் இயக்கத் தோழர்கள், இயக்க பொறுப்பாளர்கள் மிக தீவிரமாக பணிகளை மேற்கொண்ட நேரத்தில் தவிர்க்க முடியாத நிலையிலே அதை நாம் ஜனவரி 23க்கு தள்ளி வைத்திருக்கிறோம். இடையிலே திருவாரூர் இடைத்தேர்தல் வந்ததனால் அதிலும் ஒரு குழப்பம் ஏற்பட்டு தள்ளி போகுமோ என்கிற ஒரு நிலை உருவானது. திமுக உள்ளிட்ட நம்முடைய தோழமை கட்சி தலைவர்கள் அனைவரும் அப்படி ஒரு வேளை திருவாரூர் இடைத்தேர்தல் நடந்திருக்குமேயானால் எல்லோரும் அங்கே செல்ல வேண்டும் என்பதில் தான் குறியாக நாம் இருந்திருப்போம். மாநாடு ஒரு சிக்கலாக மாறி இருக்கும். எனவே அந்த மாநாட்டை அந்த தேதியில் நடத்தாமல் தள்ளி வைக்கலாம் என்கிற ஒரு ஊசலாட்டமும் இருந்தது. திடீரென்று திருவாரூர் இடைத்தேர்தலுக்கு ரத்து என்கிற அறிவிப்பு வெளியானது. திருவாரூர் இடைத்தேர்தல் ரத்து, தேதி பின்னர் அறிவிக்கப்படும். ஆகவே மேலும் நமது மாநாட்டை நீட்டிக்க வேண்டாம் என்கிற காரணத்தால் ஜனவரி 23ஆம் தேதியை திட்டமிட்டபடி நடத்துவதென்று நாம் முடிவெடுத்திருக்கிறோம். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, மாநாடு தள்ளி போனதனால் மேலும் தள்ளி போகும் என்று யாரும்
அமைதியாக இருந்து விடக்கூடாது. திட்டமிட்டபடி இந்த தேதியில் மாநாடு நடக்குமா என்கிற சந்தேகம் தேவையில்லை. அந்த சந்தேகத்தை அல்லது ஊகத்தை ஒரு செய்தியாக்கிவிடக்கூடாது, பரப்பக்கூடாது. நான் ஒரு முறைக்கு பலமுறை அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறேன். ஜனவரி 23ஆம் தேதி புதன்கிழமை சரியாக 4 மணிக்கு திருச்சிராப்பள்ளியில் பொன்மலை பகுதியில் ஜி கார்னர் என்கிற ரயில்வே நிலத்தில், ரயில்வே துறைக்கு சொந்தமான நிலத்தில் நாம் மாநாட்டை நடத்த திட்டமிட்டிருக்கிறோம். எனவே இந்த மாநாடு குறிப்பிட்ட தேதியில் குறிப்பிட்ட இடத்தில் வெற்றிகரமாக நடந்தேறும். அதே வேளையில் டிசம்பர் 10க்கு முன்னதாக நான் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் வந்து மாவட்ட பொறுப்பாளர்களை எல்லாம் அழைத்து அவர்களோடு மணிக்கணக்கிலே நான் பேசி இந்த மாநாடு எதற்காக என்கிற விளக்கத்தை எல்லாம் தந்து தயார்படுத்தி கொண்டிருந்த வேளையில் தள்ளி போனதனால் ஒரு சுணக்கம் ஏற்பட்டதை போன்ற ஒரு தோற்றம் இருக்கலாம். ஆனால் என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் யாரும் அப்படி சுணக்கமடைந்து விட மாட்டார்கள். சுறுசுறுப்பாக மிக தீவிரமாக பணியாற்றக்கூடிய களப்பணியாளர்களை கொண்ட ஒரு பேர் இயக்கம்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பதை நாடு அறியும். அப்படிப்பட்ட இந்த பேர் இயக்கத்தை சார்ந்த அருமை தோழர்கள், அருமை தம்பிகள் அனைவரும் மீண்டும் அதே வேகத்தோடு வேகமாக வீரியமாக செயல்பட வேண்டும். இந்த மாநாட்டில் பெண்களும் சரிபாதி அளவிலே பங்கேற்க வேண்டும். மகளிர் விடுதலை இயக்கம் அதற்கான பணிகளை மேற்கொள்ளும் என்று வாளாவிருந்து விடக்கூடாது. மகளிர் விடுதலை இயக்கத்திற்கு மட்டுமல்ல, கட்சியை சார்ந்த அத்தனை பொறுப்பாளர்களுக்கும் அதில் பங்கு உண்டு, பொறுப்பு உண்டு. அந்த பொறுப்புணர்வை உள்வாங்கிக் கொண்டு மகளிரை மாநாட்டுக்கு சரிபாதியாக அழைத்து வருவதற்குரிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். கட்சியில் சற்று வலிமையான அதிகாரங்களை கொண்ட தோழர்கள் இருக்கலாம். அவர்கள் பொருளாதார ரீதியாக சில கிராமங்களுக்கு வண்டி வாடகை செலுத்த முடியாது என்று தயங்குகிற தோழர்களுக்கு நிதி உதவி செய்து அவர்களெல்லாம் மாநாட்டுக்கு வர ஆவண செய்ய வேண்டும். எப்படியாவது அவன் வந்து சேரட்டும், வந்தால் வரட்டும், வராவிட்டால் போகட்டும் என்ற ஒரு மெத்தன போக்கில் யாரும் இருந்து விடக்கூடாது. மாவட்ட செயலாளர்களாக இருந்தாலும், தொகுதி செயலாளர்களாக இருந்தாலும், ஒவ்வொரு மாவட்டத்தையும் சார்ந்த மாநில பொறுப்பாளர்களாக இருந்தாலும், இது நமக்கு வாழ்வா சாவா என்கிற ஒரு உந்துதலை தரக்கூடிய ஒரு மாபெரும் மாநாடு என்பதை நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே இந்த மாநாட்டில் லட்சோப லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகள் பங்கேற்க வேண்டும் என்கிற எதிர்பார்ப்போடு இதை நாம் ஒருங்கிணைத்திருக்கிறோம். நாம் அழைத்தவர்களில் 2 பேரிடமிருந்து இன்னும் நமக்கு செய்தி உறுதிப்படுத்தப்பட்டு வரவில்லை. ஒருவர் தெலுங்கு ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு. அவர் அந்த தேதியில் பெரும்பாலும் வெளிநாடு செல்வதற்கான திட்டத்தில் இருக்கிறார் என்ற தகவல் வந்திருக்கிறது. திரு ராகுல் காந்தி அவர்களை பொறுத்தவரையில் கடந்த மே மாதம் 1ஆம் தேதி நாம் புதுதில்லியிலே சந்தித்த போது இது குறித்து இன்னும் விரிவாக பேசுவோம், ஒரு நாள் வாருங்கள் என்று நான் சொல்லியிருந்தேன். நேற்று தோழர்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்பது குறித்து என்னிடத்திலே கலந்தாய்வு செய்தார்கள். அதில் குறிப்பாக ராகுல் காந்தி அவர்கள் வருகிறாரா இல்லையா என்கிற கேள்வியை எழுப்பினார்கள். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் அண்ணன் திருநாவுக்கரசர் அவர்களை நேரிலே சந்தித்து நான் பேசியிருக்கிறேன். இன்றைக்கும் அவரை நான் சந்தித்து பேசியிருக்கிறேன். மாநாட்டுக்கு வருவது இன்னும் தீர்மானிக்கப்படவில்லை. ஆனால் அந்த தேதியில் அவருக்கு தமிழ்நாடு என்ற செய்தி அல்லது அவருடைய நாட்குறிப்பில் அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதை உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். ஆனால் அவருடைய இசைவு இன்னும் கிட்டாமல் இருக்கிறது. மற்றபடி மாநாட்டுக்கு வரவில்லை அல்லது வர வாய்ப்பில்லை என்று அவருடைய உதவியாளர்களோ பொதுச் செயலாளர்களோ முன்னணி தலைவர்களோ யாரும் மறுதளிக்கவில்லை. ஒருவேளை 16, 17 தேதிகளில் திருநாவுக்கரசர் அவர்கள் புதுதில்லிக்கு செல்லுகிற சூழலில் அண்ணன் திருநாவுக்கரசர் அவர்கள் அவரிடத்திலே நேரில் பேசி இசைவை பெறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. சந்திரபாபு நாயுடு அவர்கள் வருவதற்கு வாய்ப்பில்லை என்ற தகவல் கிடைத்தது. ஆனால் திரு ராகுல் காந்தி அவர்கள்
அப்படி மறுதளிக்கவில்லை. கடைசி நேரத்தில் நமக்கு உறுதிப்படுத்தப்படலாம் என்கிற எதிர்பார்ப்பு இருக்கிறது. மற்றபடி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தேசிய தலைவர் திரு சீதாராம் யெச்சூரி அவர்களும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தேசிய தலைவர் திரு சுதாகர் ரெட்டி அவர்களும், புதுவை முதலமைச்சர் நாராயணசாமி, மாண்புமிகு நாராயணசாமி அவர்களும் இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்கு இசைவளித்து விட்டார்கள். மற்றபடி தோழமை கட்சிகளை சார்ந்த தலைவர்கள் அனைவரும் இந்த மாநாட்டில் பங்கேற்று சிறப்புரையாற்றுகிறார்கள் என்பதிலே எந்த மாறுபாடும் இல்லை. எனவே மிச்சம் இருக்கிற இந்த ஒரு வார கால இடைவெளியில், அதிலும் 3 நாட்கள் பொங்கல் என்று போய்விடும். பொங்கலை கொண்டாடுகிற நேரத்தில் மாநாட்டை நினைவூட்ட வேண்டிய அவசியமில்லை என்று யாரும் கருத வேண்டாம். நாம் இந்த பொங்கல் விழாவை கூட மாநாட்டுக்கு விளம்பரம் செய்யக்கூடிய ஒரு விழாவாக மாற்றிவிட முடியும். இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிற இடங்களில் தேசம் காப்போம் மாநாட்டுக்கு அனைவரும் வாருங்கள் என்று ஒலிபெருக்கிலே அழைப்பு விடுக்க முடியும். அதேபோல நாம் கொடுக்கிற துண்டறிக்கைகள் மற்றும் சுவரொட்டிகள் ஆகியவற்றில் கூட தேசம் காப்போம் மாநாட்டை குறித்த விளம்பரத்தையும் பதிவு செய்யலாம். பொங்கலுக்காக தோழர்கள் வாழ்த்து சுவரொட்டிகள் அச்சிட்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது. இனி அச்சிடக்கூடிய வாய்ப்பு இருந்தால் அதில் தேசம் காப்போம் மாநாடு ஜனவரி 23 திருச்சி என்றும் பதிவு செய்ய வேண்டும். வாய்ப்புள்ள தோழர்கள் வார ஏடுகளில் விளம்பரம் தரலாம். வாய்ப்புள்ள தோழர்கள் நாளேடுகளில் ஆங்காங்கே அந்தந்த மாவட்டங்களில் விளம்பரம் தர வேண்டும். அந்தந்த மாவட்ட பதிப்புகளிலே நீங்கள் விளம்பரம் தரலாம். 3 பேர் 4 பேர் என்று கூட்டாக சேர்ந்து அதனுடைய மொத்த தொகையே நீங்கள் பகிர்ந்து கொள்ள முடியும். அதன் மூலம் பரவலாக அந்த செய்தி போய் சென்றடையும். தலைமையிலிருந்து விளம்பரம் தருவார்கள் என்று காத்திருக்கக்கூடாது. அந்தந்த மாவட்டத்தை சார்ந்த தோழர்கள், மாவட்ட செயலாளர்கள் இந்த முயற்சியை மேற்கொண்டு, முனைப்பை மேற்கொண்டு ஓரளவுக்கு அந்த செலவு தொகையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புள்ள வலிமையுள்ள தோழர்களை தேர்வு செய்து அவர்களோடு கலந்து பேசி விரைவாக இந்த ஒரு வார கால இடைவெளியில் வார ஏடுகளில் விளம்பரம் தரலாம், நாளேடுகளில் விளம்பரம் தரலாம், பண்பலை வானொலிகளில் FM ரேடியோஸ் விளம்பரம் தரலாம், யூடியூப் சேனல் விளம்பரம் தரலாம். மற்றபடி வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைத்தளங்களில் பதிவீடு செய்வது மட்டுமின்றி குரல் பதிவையும் செய்து விளம்பரத்தை மேற்கொள்ளலாம். இப்படி எண்ணற்ற பல வழிமுறைகள் இருக்கின்றன. இந்த சமூக வலைத்தளங்களை தீவிரமாக பயன்படுத்தி முகநூல், வாட்ஸ்அப், SMS இன்னும் என்னென்ன வகையான வடிவங்கள் இருக்கின்றனோ அத்தனை வடிவங்களையும் நல்ல முறையிலே பயன்படுத்தி இந்த மாநாட்டை பொதுமக்களுக்கான, வெகு மக்களுக்கான, பரந்துபட்ட மக்களுக்கான ஒன்றாக நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் மட்டுமே இந்த மாநாட்டை பற்றி பேசிக் கொண்டிருந்தால் போதாது. மாநாட்டு தொடர்பான விளம்பரங்களை பகிர்ந்து கொண்டால் போதாது. விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தை சார்ந்த குடும்பத்தினர் மட்டுமே மாநாட்டில் பங்கேற்றால் போதாது. எனவே இந்த மாநாட்டின் சிறப்பை புரிந்து கொண்டு, உணர்ந்து கொண்டு, இந்த மாநாடு எத்தகைய தாக்கத்தை தமிழக இந்திய அரசியலில் ஏற்படுத்தப் போகிறது என்பதையும் உணர்ந்து ஒரு நல்ல முடிவை எடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே நாம் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். கட்சியை சார்ந்த ஒரு சில பொறுப்பாளர்கள் மட்டும்தான் இப்படி சீருடைகளை தயாரித்து அணிவித்து கொள்ள வேண்டும் என்று இல்லை. பொறுப்பிலே இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த கட்சியின் ஆதரவாளர்கள் என்கிற முறையிலே தங்களால் ஆன அளவுக்கு அப்படிப்பட்ட விளம்பரங்களையும் செய்ய முடியும். எனவே இன்னும் 8 நாட்கள் மட்டுமே இடைவெளி உள்ளன. வார ஏடுகளில் விளம்பரம் தாருங்கள். நக்கீரன், ஜூனியர் விகடன், குமுதம் ரிப்போர்ட்டர், கல்கி, ஆனந்த விகடன் என்று பல இதழ்கள் உள்ளன. தமிழக அரசியல் இவ்வாறு பொது நீரோட்டத்தில் பயணிக்கக்கூடிய மீடியாக்களுக்கு நம்முடைய கட்சியின் சார்பில் விளம்பரம் தரலாம். தனிநபருடைய பெயரை தாங்கியும் விளம்பரம் தரலாம், கட்சியின் சார்பிலும் விளம்பரம் தரலாம். அப்படி எதுவெல்லாம் வாய்ப்பாக கிட்டுகிறதோ அத்தனை வாய்ப்பையும் நல்ல முறையிலே பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். மிக முக்கியமாக இந்த மாநாடு பொங்கல் முடிந்த பிறகு வருகிறது. எனவே பொங்கலின் போது செலவாகிவிட்டது, மாநாட்டுக்கு எங்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்று யாரும் கைவிரித்து விடக்கூடாது. அதைவிட வேறு துரோகம் வேறு எதுவும் இருக்க முடியாது. தலைமைக்கு எதிராக, கட்சிக்கு எதிராக செய்யக்கூடிய ஒரு மாபெரும் துரோகமாக அது அமைந்துவிடும். எனவே இயக்கத்தோழர்கள் பொங்கலை கடந்த பிறகு மிச்சமுள்ள 4-5 நாட்களில் மிக தீவிரமாக வண்டி வாகனங்களை முன்பதிவு செய்வது, அதற்குரிய
வகையில் மாணவர்களையும் பொதுமக்களையும் குறிப்பாக பெண்களையும் அணிதிரட்ட வேண்டும். திரும்புகிற திசையெல்லாம் திருச்சி மாநகரம் எங்கும் விடுதலை சிறுத்தைகள் என்று பிரமிக்கக்கூடிய வகையில் தமிழகத்தின் எல்லா மூலை முடுக்குகளில் இருந்தும் அனைத்து கிராமங்களில் இருந்தும் விடுதலை சிறுத்தைகள் லட்சக்கணக்கிலே திரண்டு வர வேண்டும். இது நமக்கு மிக முக்கியமான ஒரு காலகட்டம். நம்முடைய சக்தியை முழுமையாக காட்டுவதற்கான ஒரு வாய்ப்பு. கடந்த காலங்களில் நாம் எத்தனையோ மாநாடுகளை நடத்தியிருந்தாலும் கூட இந்த மாநாடு முற்றிலும் வேறுபட்ட மாநாடு, மிக முக்கியமான தலைப்பை கொண்ட மாநாடு. அதிதீவிரமான இந்துத்துவ மதவாத அரசியலை உயர்த்தி பிடிக்கிறவர்களுக்கு நம்மை கண்டாலே எரிச்சல் இருக்கலாம், நம்மை அவர்கள் ஒரு காழ்ப்புணர்வோடு அணுகலாம். ஆனால் அதையும் தாண்டிய பொதுமக்கள் உண்டு சமூகத்திலே. மத வரம்புகளை எல்லாம் தாண்டி சமூக நல்லிணக்கத்தோடு மத நல்லிணக்கத்தோடு ஒரு கட்சியில் பணியாற்றி கொண்டிருக்கிற தோழர்கள் இணக்கமாக இருக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் முரண்பாடுகள் வரலாம், அது வாக்குவாதமாகத்தான் போய் முடிய வேண்டுமே தவிர மற்றபடி அதை கூர்மைப்படுத்திவிடக்கூடாது. அதனால் நம்முடைய பணிகள் முடக்கமாகிவிடக்கூடாது. சில இடங்களில் அப்படி தகவல்களும் வருகின்றன. நமது தோழர்களுக்கு இடையிலே இருக்கிற சிறிய சிறிய மனக்கசப்புகளை காரணம் காட்டி பல இடங்களில் நம்முடைய சுவரெழுத்து விளம்பரங்கள் செய்யப்படாமல் இருக்கின்றன, வண்டி வாகனங்கள் பதிவு செய்யப்படாமல் இருக்கின்றன என்கிற தகவல்கள் வந்து சேர்கின்றன. நன்கொடை புத்தகங்களை பெற்றுக்கொண்டு போன மாவட்ட பொறுப்பாளர்கள் இன்னும் அந்த புத்தகங்களை கொண்டு வந்து ஒப்படைக்கவில்லை என்பது வேதனை அளிக்கிறது. போதிய நிதியை திரட்டவில்லை என்பதும் கவலை அளிக்கிறது. உங்களை நம்பியே இந்த மாநாட்டை நான் அறிவித்திருக்கிறேன். இந்த மாநாட்டை நடத்த சொல்லி பெரிய தொழிலதிபர்கள் யாரும் நமக்கு அள்ளித்தந்து விடப் போவதில்லை. அந்த அளவுக்கு நமக்கு தொடர்பும் இல்லை. ஆகவே கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்களை, மாநில பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள், அதற்கும் அடுத்த நிலையில் உள்ள பொறுப்பாளர்கள் யாவரும் நேரிலே வந்து நன்கொடை புத்தகங்களை எல்லாம் ஒப்படைத்து விட்டு செல்ல வேண்டும். திரட்டிய நிதியை ஒப்படைக்க வேண்டும் என்று நாம் நாள் குறித்தோம். 5ஆம் தேதி, 6ஆம் தேதி, அந்த தேதியில் திட்டமிட்டவாறு கூட முடியவில்லை. பிறகு 10ஆம் தேதி வந்து சேர வேண்டும் என்று நாம் வேண்டுகோள் விடுத்தோம். அன்றைக்கு நெய்வேலியிலே நாம் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக அறிவித்த நிலையிலும் கூட அந்த தேதியை மாற்றி வைத்துக்கொண்டு அனைவரும் தமிழ்நாடு, பாண்டிச்சேரி உட்பட அத்தனை தோழர்களும் சென்னைக்கு வர வேண்டும் என்று அழைப்பு விடுத்தோம். ஓரளவுக்கு வந்து சேர்ந்தார்கள் என்றாலும் கூட நிதியை ஒரு சில தோழர்கள் மட்டும்தான் கொண்டு வந்து ஒப்படைத்தார்கள். பெரும்பாலான தோழர்கள் நிதியை ஒப்படைக்கவில்லை. எப்படி நாம் மாநாடு நடத்துவது, மையப்படுத்தப்பட்ட நிகழ்ச்சிகளுக்கு என்ன செய்வது என்கிற கேள்வி எழுகிறது. மிகுந்த வேதனை அளிக்கிறது. ஆகவே எக்காரணத்தை கொண்டிட்டும் மெத்தனம் காட்டாமல் நன்கொடை புத்தகங்களை கொண்டு வசூலித்த தொகையை மாநிலத்திற்கு கொண்டு வந்து ஒப்படைக்க வேண்டும் என்கிற புரிதலோடு இயங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தடுத்த நாட்களில் மிக தீவிரமாக நாம் பணியாற்ற வேண்டும். பொங்கல் திருநாளில் போய் புதைந்து விடக்கூடாது. ஒருவருக்கொருவர் வாழ்த்து சொல்லிக் கொள்வதோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். மற்றபடி பொங்கல் திருவிழா கொண்டாட்டம் என்கிற பெயரால் மாநாடு நடத்துவதை மறந்துவிடக்கூடாது. அது ஒரு வரலாற்று திருப்புமுனையாக அமையும். மதசார்பற்ற ஜனநாயக சக்திகளை எல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு மேடையாகவும் அது அமையும். சனாதன சக்திகளை விரட்டி அடிக்காமல், சனாதன சக்திகளின் போக்கை தடுக்காமல் ஜனநாயகத்தை மட்டுமல்ல கட்சியையும் காப்பாற்ற முடியாது. எனவே இந்த கட்சியை காப்பாற்ற, இந்த கட்சியின் அடிப்படையை காப்பாற்ற நாம் போராட வேண்டியிருக்கிறது. எனவே இந்த மாநாடு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த, சிறப்பு வாய்ந்த, மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாநாடு. ஒட்டுமொத்த தேசமே நம்மை உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. இந்த மாநாட்டில் என்ன தீர்மானம் நிறைவேற்றப் போகிறோம் என்கிற எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறார்கள். ஆகவே மாநாட்டுக்கு தயாராகவும் எல்லா கிராமங்களில் இருந்தும் வண்டிகளை கொண்டு வருவதற்கு முயற்சிப்போம். அந்தந்த பகுதிகளை சார்ந்த முக்கிய தொழிலதிபர்களை எல்லாம் சந்தித்து இந்த செலவுகளை ஈடுகட்டுவதற்கு தோழர்கள் முயற்சிக்க வேண்டும்.
சனாதனத்தை எதிர்த்து மாநாடு போடக்கூடிய ஒரு அரசியல் இயக்கம், முதல் அரசியல் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. திராவிடர் கழகம் அரசியல் இயக்கம் அல்ல, அது ஒரு சமூக இயக்கம். ஆகவே அவர்கள் பெரியார் காலத்திலும் ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்கள் காலத்திலும் தொடர்ச்சியாக அதை பின்பற்றி வருகிறார்கள். என்றாலும் அந்த மேடையிலேயே நம்முடைய தோழர்கள் எப்படி அவர்கள் சிறப்பாக பெரியார் இயக்க தொண்டர்கள் சனாதனத்தை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறார்களோ, அதைப்போல விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு தேசிய அளவிலே ஒரு அம்பேத்கர் இயக்கம் என்கிற அடையாளம் கொண்ட இந்த விடுதலை சிறுத்தைகள் மிக துணிச்சலாக, அதுவும் தேர்தல் அரசியலில் ஈடுபடக்கூடிய அரசியல் கட்சிகளிலேயே, திராவிடர் கழகம் அரசியல் இயக்கம் இல்லை, அதனால்தான் அதை சமூக இயக்கம் என்று சொன்னேன். அப்படிப்பட்ட அந்த சமூக இயக்கத்திற்கு நிகராக தேர்தல் அரசியலில் ஈடுபடாத ஒரு பண்பாட்டு இயக்கத்திற்கு நிகராக தேர்தல் அரசியலில் ஈடுபடுகிற விடுதலை சிறுத்தைகளும் நாம் இந்த களத்திலே துணிந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம், போராடி கொண்டிருக்கிறோம். அதனுடைய உச்சம்தான் சனாதனமா ஜனநாயகமா என்கிற கேள்வியை எழுப்புகிற, சனாதன பயங்கரவாதத்திலிருந்து தேசம் காப்போம் மாநாடு நடத்த முடிவு செய்திருக்கிறோம். இது இந்திய தேசிய ஒருமைப்பாட்டை காப்பதற்கான முயற்சி என்று சிலர் நினைக்கக்கூடும். இந்திய யூனியனின் நலன்களை காப்பதற்கான முயற்சி, மொழிவழி தேசிய அரசியலுக்கு எதிரான முயற்சி என்று சிலர் குதர்க்கமாக பேசக்கூடும். மொழிவழி தேசியம் பேசுவதற்கும் இந்த தேசம் இருந்தால்தான் பேச முடியும். ஆகவே இந்த தேசம் இல்லாமலா போய்விடும் என்றால் இருக்கும், ஆனால் அது சனாதன தேசமாக இருக்கும், அது சனாதன இந்தியாவாக இருக்கும், அது சனாதன தர்மத்தை புனித தர்மமாக கருதுகிற ஒரு தேசமாக இருக்கும். அப்படி இல்லாமல் நமது அரசமைப்பு சட்டம் வலியுறுத்தக்கூடிய இறையாண்மையுள்ள சமதர்மம் உள்ள மதசார்பற்ற ஜனநாயக குடியரசை நிறுவுவது என்கிற போராட்டம் தான் ஜனநாயக போராட்டம். அப்படிப்பட்ட ஒரு குடியரசை நிறுவுவதற்காகத்தான் நாம் இங்கே ஒருங்கிணைந்து போராடி கொண்டிருக்கிறோம். அந்த குடியரசு நிறுவப்பட்டால்தான் சமத்துவம், சுதந்திரம், சகோதரத்துவம் ஆகியவை இந்த மண்ணில் நிலை பெறும் அல்லது நிலைநாட்டப்படும். இவற்றையெல்லாம் அடிப்படையாக கொண்டுதான் தொலைநோக்கு பார்வையோடு நாம் இந்த மாநாட்டை அறிவிப்பு செய்திருக்கிறோம். ஒருபுறம் வர்ணாசிரம தர்மம் என்கிற சனாதன தர்மம், இன்னொரு புறம் பௌத்தம் என்கிற அல்லது அம்பேத்கரியம் என்கிற அல்லது பெரியாரியம் என்கிற விடுதலை சிறுத்தைகளின் ஜனநாயக கோட்பாடு. இரண்டு கோட்பாடுகளுக்கு இடையில் இந்த மண்ணில் நீண்ட யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒன்று சனாதன கோட்பாடு, இன்னொன்று ஜனநாயக கோட்பாடு. நாம் ஜனநாயக கோட்பாட்டின் பக்கம் நின்று இந்த மாநாட்டை ஒருங்கிணைக்கிறோம். எனவே சனாதனத்தை வீழ்த்த, ஜனநாயகத்தை காக்க தேசம் காப்போம் மாநாட்டில் நாம் வரலாறு படைப்போம். யார் யாரெல்லாம் நமக்கு தோழமை சக்திகளோ அவ்வளவு பேருக்கும் நீங்கள் அழைப்பு விடுக்க வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் மட்டுமின்றி சனாதனத்தை எதிர்க்கக்கூடிய சக்திகள் அனைவரும், ஜனநாயக சக்திகள் அனைவரும் இந்த மாநாட்டுக்கு வந்து சேர வேண்டும். ஜனவரி 23ஆம் தேதி திருச்சிராப்பள்ளியில் பொன்மலை பகுதியில் ஜி கார்னர் என்று சொல்லப்படக்கூடிய ரயில்வே துறைக்கு சொந்தமான நிலத்தில் ஒரு மாபெரும் வரலாற்று திருப்புமுனை மாநாடு நடைபெற உள்ளது. அந்த மாநாட்டில் அனைவரும் சந்திப்போம். சனாதனம் ஒழிப்போம், ஜனநாயகம் காப்போம். சனாதனத்தை வேறறுப்போம், புரட்சிகர ஜனநாயகத்தை வென்றெடுப்போம். சனாதன ஒழிப்பின் மூலமே ஜனநாயகத்தை பாதுகாக்க முடியும். இந்த அடிப்படை அரசியலை புரிந்து கொள்வோம். இந்த நாட்டை காப்பாற்ற விடுதலை சிறுத்தைகளுக்கு மிக பெரும் பொறுப்புணர்வு இருக்கிறது. அதன் வெளிப்பாடுதான் திருச்சிராப்பள்ளியில் நடைபெற உள்ள தேசம் காப்போம் மாநாடு. எனவே என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, மதசார்பற்ற ஜனநாயக சக்திகளே, 23ஆம் தேதி திருச்சியிலே நடைபெறவிருப்பது சிறுத்தைகளின் மாநாடு என்று மட்டும் நீங்கள் அமைதியாக இருந்து விட வேண்டாம். சனாதன கோட்பாட்டுக்கு எதிராக நாம் நடத்துகிற மாபெரும் ஒரு சமர், ஒரு யுத்தம், ஒரு போராட்டம். ஆகவே அந்த சனாதனத்தை வீழ்த்துவதற்கான ஒரு களமாக விடுதலை சிறுத்தைகளின் மாநாட்டை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையில் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையுள்ள அனைவரும் இந்த மாநாட்டுக்கு மிக பெருமளவில் அணிதிரண்டு வர வேண்டும் என்று அறைகோல் விடுத்து
மீண்டும் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விவசாயத்தையும் விவசாய தொழிலாளர்களையும் பாதுகாக்க உறுதியேற்போம் என்கிற வேண்டுகோளையும் விடுத்து நிறைவு செய்கிறேன். மீண்டும் சந்திப்போம். உயிரின் உயிரான நிகழ்ச்சியின் ஊடாக மறுபடியும் சந்திப்போம் என சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.